கவுண்டரு. என்ன தெரியலையாப்பா? தெரியலையா? நான் தான் உன் மக ராஜாத்தி. என்ன திருவிழா அம்போன விட்டுட்டு எங்கப்பா போனீங்க? நீ என் மக ராஜாத்தியா? அடையாளம் தெரியலையாப்பா? நீ என்ன தொலைக்கும் போது எனக்கு 9 வயசு இருக்கும். இப்ப மடமடன்னு வளர்ந்துட்ட. அதனாலதான் அடையாளம் தெரியல. ஆனா நீ அப்படியே இருக்கேப்பா. அதே கருப்பு, அதே அசடு, அதே சட்டை, ஐயோ அதே வேஷ்டி கூட. இல்லம்மா, இது வேற வேட்டி. ஆமா, இவ்வளவு நாள் எங்க இருந்த? அதுவா? அப்பா பொண்ணு இங்க வாங்க. அது யார் அவன்? இவர்தான் என்ன எடுத்து வளர்த்தப்பா. அது அவர் பொண்ணு. உன்னை காணோன்னு அழுதுட்டு இருந்தேன்னா இவர்தான் அப்பா என்ன காப்பாத்தினாரு. உன் பேர் என்னன்னு கேட்டாரு. கவுண்டர். கவுண்டர்னு சொன்னதுனால கோயம்புத்தூர் ஜில்லாவோட எல்லா ஜில்லாவிலையும் ஊரா தேடிட்டு இருந்தேன். நீ தப்பு பண்ணிட்ட. கோயம்புத்தூர் ஜில்லாவில் மட்டும் தேடி இருக்கணும். ஆமா, இப்ப மட்டும் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதுவா? அது அதான்ப்பா. இந்த ஊர்ல பொண்ணை காணோன்னு ஒரு கவுண்டரு நாயா பேயா அலைஞ்சிட்டு இருக்கான்னு சொன்னாங்க. ஊர் பேர் வேலங்குடின்னு சொன்னாங்க. உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. உன்னை பார்த்தேன்னா அடையாளம் அப்படியே என் அப்பா மாதிரி இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சு. பாட்டி கத்திரிக்கா, என்ன நீ இத்தனை வருஷம் கழிச்சு பொண்ணு திரும்பி வந்திருக்கா, ஒரு பாச நேசம் கொஞ்சம் கூட இல்லாம விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஓ, நீ ஒரு மோசமான ஆடியா. எனக்கு ஐயா பாசம் இல்ல, வண்டியா பாசத்தை வச்சிருக்கிறியா? பொசுக்குன்னு பொண்ணை பார்த்தோன்னு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. மகளே ராஜாத்தி, அப்பா, ராசாத்தி, அப்பா, ராசாத்தி. அப்பா. மாதிரி வேடிக்கை பாக்குறாங்க. வீட்டுல போய் பேசிக்கோ. ஓ, அந்த பெயிண்ட் அடிக்காத பெட்டி தூக்கி போயா போயா. ஓ, இப்படி போயா. உன் பேர் என்ன? பக்கிரிசாமி. யார் உனக்கு இந்த பேர் வச்சது? ஏனா நல்லா இருக்கேன்னு சொன்னேன். பக்கிரி, நீ எனக்கு மக்கரி மாதிரி. என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு உனக்கு ஒரு கோடி கும்பிடு. கும்பிடும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். யோ, உன் பொண்ணை வளர்த்தறதுக்கு இது வரைக்கும் 27,000 ரூபாய் செலவாயிருக்கு. உன்னை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஊரா சுத்தின வகையில 13,000 ரூபாய் செலவாயிருக்கு. இதுக்கு வட்டி எல்லாம் சேர்த்து மொத்தம் 94,000 ரூபாய் செலவாயிருக்கு. அதை கொடுத்துட்டு நான் ஊருக்கு போறேன். ஓ மக்கரி, இது பக்கரி அநியாய வட்டியாது. ஏன் வேட்டி வைக்கிற? நோட்டு வச்சிருக்கேன். நோட்டு வைக்கிற இடமா அது? வட்டி கணக்கெல்லாம் இங்கதான் வைப்பேன். உனக்கு சந்தேகம் வந்தா பாத்துக்க. இது நோட்டா? இது எங்கேயோ கீழே கிடந்து பொறிக்க வந்திருக்கான். ஓ துண்டு மீச, எனக்கு இருக்கிறது 4 ஏக்கர் நிலம், 2 மாடு, 3 கோழி. இத வித்து உனக்கு வட்டி பணமா கொடுத்துட்டு நானும் என் பொண்ணு தெருவில் போய் நிக்கிறதா ஐயா? அப்பா, ஒரு நல்ல யோசனை சொல்றேன். என்ன? இவனை இவன் மகளை அடிச்சு பணமாக்கிட்டுமா? என்னப்பா, அவங்களோட ரொம்ப பாசமா பழகிட்டேன். பிரிய மனசு வரல. இவங்க நல்ல வேலை பார்ப்பாங்க. இவ பிரமாதமா சமைப்பா. அவரு நல்ல ஆடு மாடு மேய்ப்பாரு. அவங்க இங்கே இருந்து வேலை பார்க்கட்டுமே, நம்மளும் காசு கொடுக்க வேண்டாம். நல்ல யோசனை. இவ மூஞ்சிக்கு ஆடுதான் மேய்க்கலாம். ஆனா இவனை நம்பி ஆட்டை அனுப்ப முடியாது. கொஞ்சோண்டு உப்ப கையில எடுத்துட்டு போய் தடவி கடிச்சு தின்றுவானே. இருந்தாலும் என் பொண்ண புத்திசாலித்தனமா நீ வளர்த்திருக்கிற. அதனால நீ இங்கேயே இரு. நீ என்னமா சொல்ற? ஆமாப்பா, தங்கச்சி பிரிஞ்சு என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஏன் 2 நிமிஷம் இரு? அடிச்சு போட்டுருவேன். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரியாணி. சந்தோஷம் தானே? இந்த பக்கம் இந்த பக்கம் போதுண்டா. கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குரங்கு கதை மாதிரி ஆக்கிடாத. இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலர்வா. நாக்கு துருத்தி யார் அவன்? குப்புசாமி அண்ணே. டேய் வரண்டா. சரி வாங்க. டேய் டேய் திரும்பு. ஏண்டா பரதேசி, என்னை விட பெரிய மீச வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? உட்கார்றா. டேய் குளியா, கத்தி எடுத்துக்கிட்டோம். டேய் உட்கார்றா. டேய் ஒரு பக்கத்து மீச ஏடுறா. ஏதோ பேசுற மிதிச்சு பிரமிச்சு. நீ என்ன நிக்கிற? நீ எடுக்கிறியா நான் எடுக்கட்டுமா? நீங்க வேண்டாங்க, இவனே எடுக்க. நீ இப்படியே 21 சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும். வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உன்னை வெட்டியே கொண்டு போடா. துண்ட கிளப்படுறான். அப்படியே போ போடா.
அதிகமா இல்லையே. சாப்பிட வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம்னு நினைச்சேன். எல்லாம் கொஞ்சமா போட்டு வச்சிருக்காங்களே. மாமா, ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். சீக்கிரம் உட்காருங்கய்யா. யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்? அவர் வந்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவாரு, அதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். சரி நீ போ. ஏய் கையடா சொல்லிடலாமாடா? சொல்லிடுங்கண்ணே. உங்களை இங்க விருந்துக்கு எதுக்கு வர சொன்னா, இந்த டவுன் புள்ள பாக்கியம் இருக்கு, ரொம்ப நல்ல பொண்ணு, அறிவான பொண்ணு, படிச்ச பொண்ணு, அறிவு ஜாஸ்தி, விவரம் தெரிஞ்ச பொண்ணு. பொண்ணுன்னா இந்த டவுன் புள்ள பாக்கியமா இருக்கணும். எந்த வேலை சொன்னாலும் சுறுசுறுப்பா செய்வா, யாரும் எதிர்த்து பேச மாட்டா. அப்புறம் அவ்வளவுதான். நீ எழுதி கொடுத்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். சீக்கிரம் புறப்படு புறப்படு. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்க வேலை செய்ய பிடிக்கல, நான் திருப்பி ஊருக்கு போறேன். மாமா, அந்த பொண்ணு பாட்டுக்கு அறிவில்லாம கோச்சிட்டு போறா. நம்ம சின்ன பண்ணையார் கோவம் வந்துச்சுன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட விடாம பண்ணிடுவார். போங்க மாமா, போய் தடுத்து நிறுத்துங்க மாமா. நட்டெல்லாம் வச்சிருக்காங்க. நல்ல சோறு 4 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு தான் திங்கிறான் வந்து அதை கெடுத்துட்டு போறீங்க. இந்த பொண்ணு இந்தமா நில்லு, கும்பிடுறாங்க. இந்தமா இரு, உனக்கு அறிவு இருக்கா? இப்ப அவர் என்ன சொல்லிட்டாரு நீ கோவிச்சுட்டு போற? ஊர் ஜனங்களை எல்லாம் ஒன்னா கூப்பிட்டு வச்சு உன்னை பத்தி எவ்வளவு பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அவரை கொஞ்சம் கூட நீ மதிக்காம போனா அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? கும்பிடுறாங்க. என்னையா எல்லாரும் இலைய பார்த்துட்டு இருக்கீங்க? அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது ஜமீன்தார் ஐயாவுக்கு மனசு கஷ்டமா இருக்காது? கும்பிடுறாங்க. அந்த பொண்ணு அப்படி செஞ்சுட்டு போறது உங்களுக்கு மனசு கஷ்டமா இல்லைங்க? ஆமாமா, கஷ்டமா தான் இருக்கு. அந்த பொண்ணே வந்து உங்ககிட்ட நான் செஞ்சது தப்புன்னு மன்னிப்பு கேட்டா தானே உங்க மனசு சந்தோஷமா இருக்கும். ஆமாமா, கேட்டாதான் சந்தோஷமா இருக்கும். ஆமா வா. பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க. ஐயா, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப பேசுறதுக்கு நீங்க மன்னிச்சுங்கன்னு ஐயா கிட்ட மன்னிப்பு கேடு. ஐயா ரொம்ப கோவமா இருக்காரு. ஏங்க நீங்க கோவமா தானே இருக்கீங்க? ஆமாண்டா, நான் கோபமா தான் இருக்கேன். அதாங்க, நாம நினைக்கிறதுக்கு ஏருக்கு மாதம் நடந்தா எல்லாருக்கும் தான் கோபம் வரும். ஏன் குத்துக்கணுமா நிக்கிறேன்? மன்னிப்பு கேடு. நான் செஞ்சது தப்பு தாங்க, இனிமே நான் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. ஏமா நிக்கிற? போ. ஏன் அவர் சொன்னதான் போவியா? அவர் பேசாம இருக்கும்போது தெரியல உன்னை மன்னிச்சுட்டாரு. போமா. நீங்க ஒண்ணு கோவிச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாரும் சாப்பிடுங்க, சாப்பிடுங்கப்பா. அவனை தொடர்த்து அதுக்குள்ள சாப்பிட்டீங்க? அண்ணா, உங்க அண்ணன் கூப்பிடாரு. போடா, சாப்பிட்டு வரேன். தோட்டத்துக்கு கூப்பிடாரு. சாப்பிட்டு வரேன் நான் சொன்ன சொல்லு. போடா. அதெல்லாம் முடியாது, வாங்க. சோறு உண்டையா? சீக்கிரமா வாங்க. போடா. வாடா. என்ன கூப்பிட்டீங்களா? ஏடா பரதேசி, நாங்க அந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்தணும்னு நினைச்சா நீ வந்து பெரிய புடிங்க மாதிரி எல்லாத்தையும் கெடுத்துட்டியாடா நாய். பரதேசி எந்திரா மேல, எந்திர. மரியாதையா ஓடிடு. நான் இந்த ஊருக்குள்ள உன்னை எங்கேயாவது பார்த்தேன், தலையில கட்டி வச்சு தோலை உரிச்சிட்டேன். எடுத்துக்க. அண்ணே, அண்ணே ஒரு யோசனை.